Hello friends, I am teacher Vasan. We grew up. நாங்கள் வளர்ந்தோம். On the same street. ஒரே தெருவில். சரி இப்ப கவனிங்க. GROW. Grow. இதோட past தான் grew. Grew. சரிங்களா? GREW. இது எப்படி உச்சரிக்கணும்? Grew. சரிங்களா? Grow, grew. சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. Grow up அப்படின்னா வளர்வது. Grew up அப்படின்னா வளர்ந்தாச்சு. We grew up on the same street. நாங்கள் ஒரே தெருவில் வளர்ந்தோம். அப்புறம் we went. நாங்கள் சென்றோம் to school. பள்ளிக்கூடத்திற்கு together. ஒன்றாக daily. தினமும். We went to school together daily. நாங்கள் தினமும் ஒன்றாக பள்ளிக்கு சென்றோம். Go. இதோட past went இல்லைங்களா? சரி. We shared அப்படின்னா நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். Our lunch. எங்களது மதிய உணவை. And மற்றும் secrets. ரகசியங்களை. We shared அப்படின்னா நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி ஓகே. இயர்ஸ் பாஸ்ட். இயர்ஸ் பாஸ்ட் அப்படின்னா வருடங்கள் கடந்தன அப்படின்னு அர்த்தம். அண்ட் மற்றும் we became adults. நாங்கள் பெரியவர்கள் ஆனோம். adults அப்படின்னா பெரியவர்கள். ப்ளூரல் சரிங்களா? adult அப்படின்னா சிங்குலர். பெரியவர். adults அப்படின்னா ப்ளூரல் பெரியவர்கள். சரிங்களா? சரி. இயர்ஸ் பாஸ்ட் அப்படின்னா வருடங்கள் கடந்தன. become. இதோட பாஸ்ட் became. He moved to a city. ஒரு நகரத்திற்கு. for a job. ஒரு வேலைக்காக. He moved to a city for a job. அவர் ஒரு வேலைக்காக நகரத்திற்கு சென்றார். இடம் மாறினார். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. சரி ஓகே. அடுத்தது we missed. நாங்க மிஸ் பண்ணோம். each other. ஒருவரை ஒருவர். each other அப்படின்னா ஒருவரை ஒருவர் அப்படின்னு அர்த்தம். very much அப்படின்னா மிகவும். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி ஓகே. அடுத்தது தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். He returned home அப்படின்னா அவர் வீடு திரும்பினார். For a festival. ஒரு திருவிழாவிற்காக, ஒரு பண்டிகைக்காக. சரிங்களா? He returned home for a festival. அவர் ஒரு பண்டிகைக்காக வீட்டிற்கு திரும்பினார். அதாவது வீட்டுக்கு திரும்ப வந்தார். அதாவது ரிட்டர்ன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றது. சரிங்களா? சரி ஓகே. அடுத்தது he confessed. சரி இப்ப கவனிங்க. CONFESS. confess அப்படின்னா ஒப்புக்கொள்வது, வெளிப்படுத்துவது, தெரியப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். his love. அவருடைய காதலை. to me. என்னிடம். He confessed his love to me. அவர் என்னிடம் அவருடைய காதலை வெளிப்படுத்தினார் அப்படின்னு அர்த்தங்களா? சரி ஓகே. திரும்பவும் சொல்றேன். confess. இதோட பாஸ்ட் தான் confessed. confess அப்படின்னா ஒப்புக்கொள்வது, வெளிப்படுத்துவது, தெரியப்படுத்துவது. he confessed அப்படின்னா அவர் வெளிப்படுத்தினார், அவர் ஒப்புக்கொண்டார் இப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா இங்க ஒப்புக்கொண்டார் அப்படின்னா அது சரியா இருக்காது அர்த்தம். சரிங்களா? ஓகே. I accepted. நான் ஏற்றுக்கொண்டேன். his proposal. அவருடைய தமிழ்ல சொன்னா அது நல்லா இருக்காது. கோரிக்கை அப்படின்னு வரும். அது நல்லா இருக்காது. சரிங்களா? his proposal அப்படின்னா அவருடைய proposal with a smile. புன்னகையுடன். I accepted his proposal with a smile. நான் புன்னகையுடன் அவருடைய ப்ரொபோசலை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். our friendship. எங்களுடைய நட்பு turned into. மாறியது அப்படின்னு அர்த்தம். a beautiful love. ஒரு அழகான காதலாக. நான் திரும்பவும் சொல்றேங்க. turned into அப்படின்னா மாறியது அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.